அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் பங்கு பரிவர்த்தனை செய்வதென்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு விஷயம். எந்த ஒரு பொருளையும் நாம் அதற்கென்று நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கும் விலைக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு இணையாக சொல்லப்படும் பண அளவை அச்சிடப்பட்ட காகிதங்களை கொடுத்தோ அல்லது அதற்கு ஈடாக இருக்கக்கூடிய மற்றைய பொருட்களை கொடுத்தோ பெற்றுக்கொள்ளலாம். பரிமாற்றம் என்று சொல்லப்படும் ஒரு பொருளுக்கு ஈடாக மற்றொன்றை கொடுப்பதென்பது இங்கே பன்னெடுங்காலமாக வரலாற்று காலத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். பண்டமாற்று என்ற பெயரில்தான் பெரும்பான்மையாக பொருளாதார மாற்றங்கள், அதாவது ஒரு பொருளுக்கு ஈடாக மற்றொரு பொருளை கொடுத்து இதை பெற்றுக்கொள்வது என்ற வழக்கம்தான் இங்கே பண்டைய கால வழக்கமாக இருந்து வந்தது. இன்றும் கூட கிராமப்புற சந்தைகளிலே அளக்கப்பட்ட நெல்லுக்கு ஈடாக காய்கறிகளை கொடுத்து பெற்றுக்கொள்வதும் தானியங்களுக்கு ஈடாக வெற்றிலையை கொடுத்து மாற்றிக்கொள்வது என்பன போன்ற பழக்கங்கள் இருக்க பார்க்கலாம். ஒவ்வொருவரும் விளைநிலத்திலே பெறப்பட்ட பொருட்களை ஒரு சந்தையிலே கொண்டு வந்து சேர்த்து எதற்கு ஈடாக என்ன அளவிலே மற்றொரு பொருள் என்பதை கணித்து வைத்து அதன் மூலமாக பண்டமாற்றை செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு பண்டத்திற்கு மாற்றாக மற்றொரு பண்டத்தை கொடுத்து நாம் வணிகம் செய்யும் போது கொடுக்கப்பட்ட பண்டத்தின் அளவு, தரம் முதலியவற்றை கணக்கில் கொள்ளாமல் இருப்பதாலே ஒரு நாட்டிலே சீர்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட பொருளாதார நடவடிக்கையாக ஒரே அளவிலான பணம் அது அச்சிடப்பட்டு அதிலே அந்த பணத்தின் எண்ணிக்கை, அதனுடைய அளவு குறிக்கப்பட்டு அதன் மூலமாக பரிவர்த்தனைகள் நடைபெற வேண்டும் என்று பண்பட்ட சமுதாயங்கள் அதை வலியுறுத்தி வந்தன. அதற்கு பணத்தை, காசை அச்சிட்டு அதற்கான அதிகாரிகளாலே கையொப்பம் இடப்பட்ட காசு மக்களிடையே புழக்கத்திற்கு வந்தது. ஆயினும் கூட வீட்டிற்கு தேவையான சிறு சிறு பொருள்களுக்கு பண்டமாற்று அல்லது குழந்தைகள் விரும்பியுண்ணும் தின்பண்டங்களுக்கெல்லாம் பண்டமாற்று முறையின் மூலமாகவே பெறுவதை இந்த நூற்றாண்டு வரையில் கூட நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி எளிமையாக தொடங்கிய வணிகக் கோட்பாடுகள் காலத்தின் சுழற்சியாலும் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாலும் பல்வேறு விதமான பரிவர்த்தனைகள் தேவைப்பட்டதாலும் அதற்கு தகுதியாக பாதுகாப்பான மற்றைய பரிவர்த்தனை முறைகளையும் சிந்திக்கத் தொடங்கினார்கள். 8-9ஆம் நூற்றாண்டு சீன தேசத்திலே யாத்திரை மேற்கொள்வதிலே நிறைய மக்கள் விருப்பம் காட்டினார்கள். இந்தியா முதலிய நாடுகளுக்கு நெடுஞ்சாலைகள் மூலமாக பயணப்பட்டு வரக்கூடியவர்கள் பல ஊர்களையும் தேசங்களையும் கடந்து வரும்போது தங்களுக்கு தேவையான செல்வத்தை மொத்தமாக முடித்து வந்தால் வரும் வழியிலே கொள்ளையர்கள் அதை திருடிச் செல்ல வாய்ப்பு உண்டு. அதனால் சீன தேசத்திலே அந்த காலத்தில் நெடுஞ்சாலைகளிலே பயணம் செய்பவர்களுக்கு காகிதத்தில் எண் குறிக்கப்பட்டு கையொப்பமிடப்பட்ட அட்டைகள் போலே ஒரு அமைப்பு, அது காகித பணமாக அறிவுறுத்தப்பட்டு அதை மக்கள் மிகவும் விரும்பிய பழக்கத்திலே கொண்டிருந்தார்கள். அது பாதுகாப்பான முறையாகவும் இருந்து வந்தது. பின்னாளிலே 18-19ஆம் நூற்றாண்டில் பணபரிவர்த்தனைக்கு பாதுகாப்பான முறைகள், அதிலும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்பவர்கள் கையிலேயே பணத்தை கொண்டு செல்லாமல் தங்கள் பணத்தின் ஒரு பகுதியை அந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கிருந்தபடியே பாதுகாப்பான முறையில் அனுப்பி வைத்துவிட்டால் பிரயாணம் செய்து அங்கே போய் அந்த நாட்டிலே தாம் அனுப்பிய பணத்தை பெற்றுக்கொண்டு செலவு செய்யும் விதமான வழக்கங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் பரிசோதனை செய்யப்பட்டது. இதிலே முதல் முன்னம் இப்படி ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டவர்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம். இந்த தனியார் நிறுவனம்தான் முதலில் பண அஞ்சல் அல்லது மணி ஆர்டர் என்று அழைக்கப்படும் முறையை அறிமுகப்படுத்தினார்கள். அதன்படி லண்டன் நகரத்திலிருந்து வேறொரு நகரத்தில் வசிக்கும் நண்பருக்கோ உறவினருக்கோ ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்ப வேண்டுமென்றால் இவர்கள் அலுவலகத்தை நாடி அங்கே கொடுக்கப்படும் படிவத்திலே உங்கள் பெயர், முகவரி முதலியவற்றை குறிப்பிட்டு எந்த அளவிலான தொகையை, என்ன தொகையை உங்கள் நண்பருக்கு நீங்கள் அனுப்பவிருக்கிறீர்களோ அதையும் குறிப்பிட்டு அந்த தொகையை அங்கேயே கொடுத்துவிட வேண்டும். அதோடு சேர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த பணிக்காக வரி விதிக்கப்பட்டு அதற்கென்று சிறிது தொகையையும் சேர்த்து நாம் கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒருவருக்கு 1000 ரூபாய் பணத்தை நாம் பண அஞ்சல் வழியே அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான சேவை கட்டணமாக 1200 ரூபாய் பணத்தை கட்டச் சொல்லுவார்கள்.
அப்படி கணக்கிட்டு கொடுக்கப்படும் பணம்தான் இங்கிருந்து அவர்களுடைய அலுவலகம் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது நாம் இருந்த ஊரிலிருந்து வேறொருவருக்கு அந்த பணத்தை அனுப்புகிறோமே, அந்த ஊரில் இருக்கும் அலுவலகத்தாரிடம் தெரிவித்து விடுவார்கள். இன்ன தேதியிலே இந்த விலாசத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர் இந்த தொகையை அனுப்பியிருக்கிறார், அதை உங்கள் ஊரிலே இந்த விலாசத்தில் வசிக்கும் இன்னாரிடம் கொடுத்து விட வேண்டும் என்ற உத்தரவு மட்டும் அங்கே பரிவர்த்தனை செய்யப்படும். இதை கேட்டுக்கொண்ட அந்த அலுவலகத்தில் இருப்பவர்கள் நாம் யாருக்காக அந்த பணத்தை அனுப்பினோமோ அந்த குறிப்பிட்ட தொகையை அவரிடம் கொண்டு போய் கொடுத்துவிட்டு அதற்கான ஒப்புதல் சீட்டிலே அவர்களுடைய கையொப்பத்தை பெற்று அதையும் நமக்கே அனுப்பி வைப்பார்கள். இப்படி நாம் செலவு செய்து கொண்டு இருக்கும் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதென்றால் நிறைய செலவாகும். மற்ற விதத்திலே அஞ்சல் மூலமாகவோ ஏனைய வழிகளிலோ அந்த பணத்தை அனுப்பினால் அதற்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் பண பரிவர்த்தனையும் நடக்கும், அதுவும் பாதுகாப்பாக நடக்கும் என்று இந்த அமைப்பு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆயினும் வெகு சீக்கிரத்திலேயே பல்வேறு நகரங்களிலும் இந்த சேவையை தொடங்குவதற்கு அந்த தனியார் நிறுவனத்தால் இயலாமல் போனபடியாலே இந்த பரிவர்த்தனை விதத்தை அவர்கள் கைவிட்டார்கள். என்றபோதும் இந்த செயலின் பின்னால் இருக்கக்கூடிய அடையக்கூடிய லாபத்தை உணர்ந்த இங்கிலாந்து நாட்டின் அதிகாரப்பூர்வமான அஞ்சல் துறை மக்களிடையே இந்த சேவையை அஞ்சல் துறையின் மூலமாகவே நாம் செலுத்தலாம் என்று ஆசைப்பட்டு இந்த முறையை சீர் செய்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு 1881 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் ஆங்கிலேய புது வருட பிறப்பன்று இந்த சேவையை மக்களிடையே அறிமுகப்படுத்தினார்கள். அதன் மூலம் மக்கள் தாங்கள் இருந்த ஊரிலிருந்து பாதுகாப்பான முறையிலே எந்த அளவிலான பணத்தை வேண்டுமானாலும் அதற்கான சேவை தொகையோடு சேர்த்து செலுத்திவிட்டால் அவர்கள் சொல்லும் விலாசத்திற்கு அந்த பணம் அனுப்பி வைக்கப்படும். இதற்கு எடுத்துக்கொண்ட நேரமும் சில தினங்கள் மட்டும் என்பதாலே மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய பணத்தை இந்த பண அஞ்சல் முறையிலே அனுப்பி வைக்க தொடங்கினார்கள். சில காலத்திலெல்லாம் இந்த பண அஞ்சல் முறையினாலே அஞ்சல் துறை அலுவலகங்களிலே நிறைய பணப்புழக்கமும் ஏற்பட்டது. இதை கொண்டு மக்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய பல நலத்திட்ட உதவிகளையும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதுவரையில் அஞ்சல் துறை அலுவலகங்களிலே அஞ்சல் அட்டைகளும் வாழ்த்து மடல்கள் மட்டுமே போக்குவரத்திற்காக சேர்க்கப்பட்டிருந்த நிலையிலே பண பரிவர்த்தனையின் மூலமாக அஞ்சல் அலுவலகங்களினுடைய தரமும் உயரத் தொடங்கியது. மக்களுடைய நல்ல வரவேற்பை பெற்ற இந்த முறையை வெகு சீக்கிரத்திலேயே இங்கிலாந்து நாடெங்கிலும் இருக்கக்கூடிய சிற்றூர்கள் வரையிலும் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஒரு சிற்றூரில் வங்கி ஒன்றை துவங்க வேண்டுமென்றால் அதற்கு ஆகும் செலவை விடவும் இந்த பணபரிவர்த்தனை அலுவலகம் தொடங்குவதற்கான செலவு மிகவும் குறைவாக இருந்ததாலே இந்த அமைப்பை அவர்கள் பிரபலப்படுத்த தொடங்கினார்கள். ஒரு நூற்றாண்டு காலத்திற்குள்ளே உலகெங்கிலும் இருக்கும் எல்லா நாடுகளிலும் இந்த பண அஞ்சல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களுக்கு தேவையான தொகையை யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு அனுப்பி வைக்க தொடங்கினார்கள். இந்த முறை அமெரிக்கா நாட்டிலும் மிக பிரபலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆயினும் அமெரிக்க நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இந்த பண அஞ்சல் முறையிலே ஒரு ஆபத்து இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தபால் அலுவலகங்களிலே அதுவரையில் பண பரிவர்த்தனை இத்தனை தூரத்திற்கு இருக்கவில்லை. பண அஞ்சல் வழியிலே சேர்க்கப்படும் பணம் அங்கே காசாகவே வைக்கப்பட்டிருப்பதால் இரவு நேரங்களிலே தபால் அலுவலகங்களை சரியாக குறிவைத்து கொள்ளையர்கள் அங்கே இருந்த பணத்தை திருடிச் செல்லத் தொடங்கினார்கள். இது வரம்பற்ற நிலைக்கு சென்றபோதுதான் தபால் துறை அலுவலகங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதை அறிந்து கொண்டு இந்த முறைக்கு இன்னும் சில கூடுதல் பாதுகாப்போடு கூடியதாய் ஒரு அமைப்பை அரசாங்கமே அறிவுறுத்தி வெளியிட்டது. ஆயினும் அமெரிக்க நாட்டில் அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமல்லாது தனியார் நிறுவனங்களின் மூலமாகவும் பண அஞ்சல் முறையை நாம் மேற்கொள்ளலாம். அங்கே மளிகை கடைகளில் கூட மணி ஆர்டர் பாரங்கள் விற்கப்படுவதும் எந்த கடை வேண்டுமானாலும் நாம் தேர்ந்தெடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சேவை வரியை செலுத்தி நமக்கு தேவையான பணத்தை நாம் அனுப்பி வைத்து விடலாம். வெகு சீக்கிரத்தில் மக்களின் நல்ல வரவேற்பாலே உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பண அஞ்சல் முறை சீக்கிரத்திலேயே மற்றொரு பணம் சார்ந்த பொருளாதார குற்றத்திற்கும் வழிவகுத்தது. அதாவது நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இங்கே செலுத்தி அதை வேறொருவருக்கு வழங்க வேண்டும் என்று கூறும்போது அந்த தொகையினுடைய அளவை ஆரம்ப காலத்திலே நிர்ணயம் செய்யாமல் விட்டபடியாலே இங்கே கருப்பு பணமும் ஊழல் மூலமாக பெறப்பட்ட பணமும் மற்றைய ஊர்களுக்கும் யாரென்று தெரியாத விலாசங்களுக்கும் அனுப்பி வைக்க தொடங்கினார்கள்.
இதன் மூலம் குறிப்பிட்ட நபர்தான் இதை அனுப்பினார் என்பதற்கு போதிய சான்றுகள் இல்லாத போது கற்பனையாக ஒரு பெயரிலே குறிப்பிட்ட விலாசத்திற்கு அந்த பணத்தை நாம் அனுப்பி வைக்கக்கூடியதாய் இந்த முறையிலே சில பொருளாதாரம் சார்ந்த குற்றங்கள் தொடங்கின. இவற்றையெல்லாம் சீர் செய்யும் பொருட்டு பண அஞ்சல் முறையிலே அனுப்புவதற்கான உச்ச வரம்பை நிர்ணயம் செய்து அந்தந்த அளவிலான அந்தந்த வரம்பிற்குட்பட்ட பணத்தை அனுப்புவதற்கு தனித்தனியே சேவை வரிகள் விதிக்கப்பட்டு, அதைவிட முக்கியமாக அதிக தொகை அனுப்புபவர்கள் அவர்களுடைய பெயர் விலாசத்திற்கான ஒப்புதலை தாங்களே கையொப்பமிட்டு அதன் நம்பகத்தன்மையை அறிவித்த பிறகுதான் இந்த பரிவர்த்தனை செய்ய முடியும் என்று கூட சில நாடுகள் விதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏற்படுத்தப்பட்ட விதிகளுக்கு பிறகு அந்த படிவங்களிலே நம்மிடம் நாம் பணம் செலுத்தியதற்கான ரசீது ஒன்றும், சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் பணம் கொண்டு போய் சேர்த்த பிறகு வழங்கப்படும் ஒரு ரசீதும் என்று 2 ரசீதுகள் மூலமாக நம் பணத்தினுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டது. முதலில் எளிமையான முறையில் தொடங்கிய இந்த அமைப்பு வெகு சீக்கிரத்திலேயே வங்கிகள் மூலமும் தபால் துறை அலுவலகங்களின் மூலமும் மக்களிடையே கொண்டு சேர்க்கப்பட்டது. சிறு கிராமங்களிலே இருப்பவர்கள் வங்கிகள் மூலமாக எந்த பரிவர்த்தனையும் செய்யக்கூட அறியாதவர்களுக்கும் கூட தபால் துறையின் மூலமாக பண அஞ்சல் முறை மிகவும் எளிமையான, அதே நேரத்தில் பாதுகாப்பான விடையாக அமைந்தது. கிராமங்களிலே இருப்பவர்களுக்கு நகரத்தில் இருப்பவர்கள் பணம் அனுப்புவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகவும் பாதுகாப்பான முறையாக பண அஞ்சல் முறைதான் இந்தியா எங்கிலும் இருந்து வந்தது. 1990கள் வரைக்கும் கூட குறிப்பாக சம்பாதித்த சம்பளத்திலிருந்து ஒரு பெரும் பகுதியை ஊரில் இருக்கும் உறவினர்களுக்கு அனுப்பி வைக்க பண அஞ்சல் முறையைத்தான் பலரும் கைகொண்டு வந்தார்கள். இப்படி தொடங்கிய முறைதான் பின்னாளிலே காசு அச்சடிக்கப்படாத நிலையிலும் கூட பரிவர்த்தனை செய்வதற்கு ஏதுவாய் பண அட்டைகள், வங்கி கணக்கட்டைகள் வெளியில் வந்தன. மாஸ்டர் கார்டு, விசா போன்ற உலக நிறுவனங்களின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பண வங்கி அட்டைகள், கணக்கட்டைகள் மூலமாக தொடங்கி பின்னாளிலே செய்தி தொடர்பு துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக இப்போது நாம் இந்தியா எங்கிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போன்பே, ஜிபே போன்ற செயலிகள் மூலம் கூட அச்சிடப்படாத பணத்தை நாம் பரிவர்த்தனை செய்யும் விதமாக அந்த பணத்தினுடைய பொருளாதார மாற்றங்கள் இவையெல்லாம் கணக்கில் கொண்டு வரப்பட்ட பணமாக அமையும்படியாய் இந்த பரிணாம வளர்ச்சி வந்திருக்கிறது. இந்த நிலையில் காகிதத்தில் அச்சிடப்பட்ட பணமாக இருந்தால் அதை பதுக்குவதற்கும் ஒளித்து வைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இதுபோன்ற செயலிகள் மூலமாக வங்கிக் கணக்கோடு தொடர்புபடுத்தப்பட்டு அதில் இருக்கக்கூடிய பணத்தை நாம் செயலிகள் மூலமாக கண்ணால் காண முடியாத, ஆனால் அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனையாக செய்யும் போது இது நம்பகத்தன்மைக்கானதாக, எல்லா பணமும் பரிவர்த்தனையும் கணக்கில் கொண்டுவரப்பட்டதாக இருக்கும் ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம். மிக எளிமையான முறையிலே கையொப்பமிட்டு ஒருவரிடம் கொடுத்தனுப்பிய பணம் அந்த பரிவர்த்தனை முறையிலிருந்து தொடங்கி இன்றைக்கு அச்சிடப்படாத பண பரிவர்த்தனை என்ற உயர்ந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சி என்று பேசும்போது வணிகவியல் சார்ந்த பொருளாதார முறையிலுமான ஒரு வளர்ச்சியாய் இதை நாம் பார்க்க முடிகிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.